எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். தொடர்ந்து ஒரு 3வது நாளா இந்திய பங்குச்சந்தை இன்னைக்கும் பியரிஷ் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து பியரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. முக்கியமா செக்டார் வைஸ்ல ஐடி, ஆயில், பினான்சியல் செக்டார், பிரைவேட் பேங்க்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைக்கு நியர் பைல போயிட்டு ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு அகைன் மார்க்கெட் வந்து இப்ப ட்ராப் ஆகுது. இது நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு, அடுத்து ரீடெஸ்ட் வந்து குடுக்கும். இப்ப இந்த ரீடெஸ்ட் எடுத்து, அகைன் மார்க்கெட் கீழ ஃபால் ஆகும்போது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுல வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சப்போர்ட்க்கு ஈக்குவலா வைங்க. அப்ப மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஃபால் ஆச்சு அப்படின்னா, 25,800 25,790ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதே மாரி இன்னைக்கு டே கேண்டில்ல வந்து பாருங்க. பியரிஷ் கேண்டில் தான் அகைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இங்கிருந்து ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் இங்கிருந்து ரைஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தானே மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இருந்திருக்கு. ஓகே. ஸோ, இப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு என்ன என்ன பண்ணியிருக்கு பாருங்க. பிரேக் அவுட் ஆயிட்டு, அகைன் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. நான் மண்டே மார்க்கெட் வந்து வீக்லி அனாலிசிஸ்ல கூட கிளியரா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இன் கேஸ் கேப் அப் ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா இது ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் மேல போகும். அப் டூ இந்த ரீஜன் வரைக்கும், அதாவது 26,000க்கு பிலோல ட்ரேட் ஆகுற வரைக்குமே, இது டவுன் ட்ரெண்ட் தான். டுவர்ட்ஸ் இதனுடைய டார்கெட் வந்து 25,790 25,800 வரைக்கும் கிளியரா வந்து ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. எக்ஸாக்ட் டார்கெட் இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டெர்ம் ட்ரேட பொறுத்தளவுக்கு, நமக்கு டார்கெட்ங்கிறது ரொம்ப கிளியரா தெரியணும். மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகும். பட் அது தெரிஞ்சா தான் டார்கெட் தெரிஞ்சா தான், நீங்க வந்து ஓஏ எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வால்யூம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எக்ஸாக்ட் டார்கெட் தெரிஞ்சா மட்டும் தான், அதுக்கு தகுந்த மாரி நம்ம அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வர முடியும். இன்னும் ஃபால் ஆகும், இன்னும் ஃபால் ஆகும்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. அதே நேரம் இந்த ஓஏ சேஞ்ச், வால்யூம் சேஞ்ச் இதுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. டேட்டா சேஞ்ச் ஆவுது, எஃப்ஐ சேஞ்ச் இந்த இந்த மாரி டேட்டாஸ வச்சும் ட்ரேட் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் என்ட்ரி, எக்ஸாக்ட் டார்கெட். இப்ப இந்த பிரேக் அவுட் வந்து நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் ஃபால் ஆகும்? இதுக்குண்டான டார்கெட்னாக்கா 25,790ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அப்ப இங்க செல் பண்ணவங்க, இதுதான் எக்ஸாக்ட் டார்கெட்ங்கிறது அந்த இடத்துல வந்து நம்மள மாரி நெறைய பேர் செல் பண்ணியிருக்கவங்க அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ நீங்க நாளைக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இத வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா 25,790 இந்த ஜோன்ல மார்க்கெட் அகைன் அப்சைட் மேல திரும்பும். இங்க செல் பண்ணவங்க, இங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்ப இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரேக் அவுட்க்கு இதுதான் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 25,790 ஆர் 25,800ங்கிறது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இன் கேஸ் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது, அகைன் பேங்க் நிஃப்டில ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பேங்கிங் செக்டார்ல ட்ரேட் பண்றவங்க கவனமா இருங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்டின்னா, இந்த ஷோல்டர் இருக்கு பாருங்க. இத வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்டின்னா மட்டுமே, பேங்க் நிஃப்டி கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ரைட் நவ் பேங்க் நிஃப்டில கரெக்ட்டா அந்த எட்ஜ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகுற பட்சத்துல, அகைன் 58,300 வரைக்குமே நெக்ஸ்ட் சப்போர்ட். இம்மீடியேட் சப்போர்ட்னா இங்க இங்க இருக்கு பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து இம்மீடியேட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அதாவது 58,600, 650 ஃபர்தரா 58,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ பேங்கிங் செக்டார்ல ட்ரேட் பண்றவங்க நாளைக்கு இத கவனிச்சு பாருங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸும், நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாரி தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸ் உடைய ட்ரெண்டையும் நீங்க ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்து பார்த்தீங்கனாலும், கிளியரா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிட்டு, ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட்ல ஒவ்வொரு டைமும் அந்த இடத்துல சப்போர்ட் நியர்பைல வரும்போது, அப்சைடு வந்து ரைஸ் ஆயிருக்கா? பவுன்ஸ் பேக் ஆயிருக்கா? அப்ப இந்த ட்ரெண்ட் நமக்கு வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது, கண்டிப்பா மார்க்கெட் வந்து இன்னுமே இந்த கரெக்ஷன் வந்து ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆகி, அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திரும்பியும் வந்து ஃபால் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்தரா நாளைக்கும் இது ஃபால் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது வந்து டார்கெட் பிரிடிக்ஷன். இங்க இருந்து எடுத்து பாருங்க. கரெக்ட்டா பிரேக் அவுட் ஆயிட்டு, அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, இப்ப இந்த சப்போர்ட் நாளைக்கு வந்து 84,280 இந்த இந்த சப்போர்ட் லெவல் வந்து ரீச் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் வந்து அதிகம். இதே சப்போர்ட் லெவல் வந்து ப்ரீவியஸா பாருங்க. ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவலுக்கு ஈக்குவலா இருக்குதா? அப்போ சென்செக்ஸும் 84,270 வரைக்குமே இந்த ஃபால் வந்து இன்னும் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கும் இந்த ஃபால் வந்து கன்டின்யூ ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு டவுன் சைடு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆக்கி அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகுது. ஓகே. இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு அப் சைட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ். அதே மாரி இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலா ஒரு இத போடுங்க. மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோன்ல இருக்குதா? ஓகே. ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பாருங்க. மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல கரெக்ட்டா சப்போர்ட் லெவல்ல தான் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். இதே சப்போர்ட் லெவல் இங்க எடுத்திருக்கு. இப்போ ரைட் நவ் இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு திரும்பவும் அப்சைட் வந்து ரைஸ் ஆகலாம். 1 ஆர் 2 டேஸ் ஹோல்ட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு திஸ் இஸ் அ சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டா ஃபால் ஆவுது. அடுத்து ஒரு 1 ஆர் 2 டேஸ் கிராஜுவலா ரைஸ் ஆகுது. அப்ப க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு கிளியர் சப்போர்ட்ங்கிறது 5130, ரெசிஸ்டன்ஸ் 5250. வித்தின் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல க்ரூட் ஆயில் 5230, 250 இங்கிருந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்குமே அப்சைட்ல வந்து ரைஸ் ஆறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ், லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. பெஸ்ட் ஆஃப் லக்.